வெல்கம் டு திஸ் இஸ் லைஃப் ஆஃப் லூனா. அண்ட் இன்றைக்கி நாங்கள் எபிசோடில் என்ன காட்ட போகிறோன்னா, சண்டே நாங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் பண்ணோன்னு பார்க்க போகிறோம். ஸோ இவ லிஸ்ட் அவுட் பண்ணுவா. ஃபஸ்ட்டு வெஜிடேரியனுக்கு மஷ்ரூம் கிரேவி, மஷ்ரூம் ஃப்ரை அண்ட் தேங்காய் பால் சாதம். அது யார் பண்ணாங்க? தென் இட்ஸ் டன் பை பூமிகா. தென் ஃபார் நான்-வெஜிடேரியன் சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, வெஜ் குருமா அண்ட் பாயில்ட் எக் அண்ட் பிரெட் அல்வா. ஸோ இது எல்லாமே ஒரு 7 to 8 இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். அண்ட் நாங்கள் பீப்புள் வந்து ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் இருக்கோம். அண்ட் இன்றைக்கி வந்து அதுதான் ஸ்பெஷல். ஸோ வீக் ஃபுல்லாக நாங்கள் வந்து ஒரு சிம்பிளாக தயிர் சாதம் தக்காளி தொக்குன்னு வச்சு இன்றைக்கி சாவடிச்சா அதுக்காக வந்து இன்றைக்கி பண்ண ஸ்பெஷல் தான் இவ்வளோ பெரிய மெனு. ஸோ லெட்ஸ் என்ஜாய். ஸோ எஸ், இந்த சண்டே நாங்கள் என்னென்ன செஞ்சோம், எப்படிலாம் பண்ணோம், என்னென்ன சேட்டைகள் பண்ணோம் தான் இந்த ஒரு குட்டி விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்டார்டிங் வித் ஷாப்பிங். அண்ட் இந்த வீக்கெண்ட்னால எங்களுக்கு சுத்தமாக எந்த வெஜிடபிள்ஸும் இல்லை. பேசிக்காக இருக்கிற ஆனியன் டொமேட்டோ கூட எங்கள் வீட்டில் இல்லாததுனால ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து வேகமாக எந்திரிச்சோம். 10 மணிக்கெலாம் எந்திரிச்சு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அண்ட் சிக்கன் மஷ்ரூம் எல்லா பொருட்களும் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அரவுண்ட் ஒரு 11:30க்கு எல்லோரும் வந்து அசம்பிள் ஆகிட்டோம். ஸோ ஸ்டார்டிங் வித் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எனர்ஜியாக எல்லோரும் ஒரு சின்ன ஷார்ட்டாக வந்து காஃபி குடிச்சிக்கிட்டோம். காஃபியோடு தான் இந்த டேவை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு மஷ்ரூம், நான்வெஜ்ஜுக்கு வந்து சிக்கன்றனால சிக்கன் வாஷ் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டை என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டாங்க. அண்ட் மஷ்ரூமுக்கு வந்து நான் மேக்னேட் பண்ணுறதுக்காக மசாலாஸ்லாம் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சிட்டேன். ஒருத்தங்க கட்டிங் டிபார்ட்மெண்ட், இன்னொருத்தங்க வீடியோ எடுக்கிறது, இன்னொருத்தங்க ஏதாவது எடுத்து கொடுக்குற அசிஸ்டன்ட் ஷெஃபாக மாறிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு 5 பேர் கொண்ட குழு செஞ்ச டிஷ்ஷு தான் இன்றைக்கி இது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டே நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து தனித்தனியாக ஊற வச்சுருந்தேன். பிகாஸ் வந்து வெஜ்ஜுக்கு வந்து தேங்காய் பால் எடுத்து புலாவ் மாதிரி பண்ணலான்னு. அண்ட் வந்து நான்வெஜ்ஜுக்கு சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை அப்படிங்கிறதுனால தனித்தனியாக நான் வந்து ரைஸை ஊற வச்சுட்டேன். ஒரு 1/2 an hour ஊற வச்சுட்டு அண்ட் தென் நாங்கள் வந்து மேக்னேட் பண்ணுறதுக்கு சிக்கன் மேக்னேட் பண்ணிட்டோம். ஆஸ் யூஷுவல் ப்ராசஸ் தான். இருக்கிற எல்லா பொடியும், கார்ன்ஃப்ளவர், முட்டை, தயிர் எல்லாத்தையும் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சாச்சு. அண்ட் இன்றைக்கி ஸ்பெஷல் என்னதுன்னா, ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலான்னு ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து பிரெட் அல்வா பண்ண ரெடி பண்ணிட்டோம். அதாவது ப்ரெட்டு நிறையா, பால் கொஞ்சம் கம்மியாயிருச்சு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே கம்மியாயிருச்சு. ஆனால் அதை அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி நெய்யில் முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து போட்டு அப்படி நாங்கள் அந்த ஒரு டச் பிரெட் அல்வா டச் கொண்டு வந்துட்டோம். எஸ்எஸ் ஹைதராபாத் அளவுக்கு இல்லைனாலும் எங்களால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டோம். அண்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பண்ணோம். ஒருத்தங்க ஆனியன் சாப் பண்ணி கொடுக்குறது, டொமேட்டோ பண்ணுறது, ஒருத்தங்க பிரெட் அல்வா, இன்னொருத்தங்க தேங்காய் பால் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ தேங்காய் பால் எடுத்து வெஜ்ஜுக்கு தேவையான இதை வந்து தேங்காய் பால் எடுத்து பாயில் பண்ண விட்டாச்சு. அண்ட் சைடில் நாங்கள் பிரெட் அல்வா முடித்ததுனால அடுத்து நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சிக்கன் பிரியாணி ஆஸ் யூஷுவல் தான். நான் நிறைய வீடியோஸில் நிறைய ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதனால் சிக்கன் பிரியாணிக்கு தேவையான ப்ரொசீஜர் எல்லாமே ஃபாலோ பண்ணோம். அண்ட் நீங்கள் கேட்கலாம், ஏன் இன்றைக்கி இவ்வளோ ஸ்பெஷல்னு? சும்மா தான், எல்லோரும் ஒரே ஷிஃப்ட்டு, ஒரே சண்டே கேதர் ஆகிருக்கோம். எதுக்கு இப்படி ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 2 மெம்பர்ஸ் வெஜ் ஆனதுனால இப்படி 2 தனித்தனியாக நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம் எங்களோட சமையலை. ஏன்னா இந்த குக்கர்லாம் நாங்கள் பக்கத்து வீட்டில் வந்து கடன் வாங்கினது. ஏன்னா நாங்கள் வந்து லேட்டாக ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப லேட்டாக ஒரு 12 ஆகிடுச்சு சாப் பண்ணி முடிக்கவே. அடுத்து நாங்கள் ஈவினிங் வர படத்துக்கு போனோம். அதுக்காக நாங்கள் வேலையெல்லாம் சீக்கிரம் முடித்து கிளம்பணுன்றதுனால பக்கத்தில் ஒரு வெசல்லாம் கடன் வாங்கி அவங்கவுங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பிரெட் அல்வா டிபார்ட்மெண்ட்டு முடிஞ்சிருச்சு, அங்கே மேக்னேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து அந்த புலாவும் ரெடி ஆயிடுச்சு. பிரியாணியும் லைட்டாக மசாலா தடவை வச்ச சிக்கனையும் போட்டு அதையும் வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி வந்து சால்னா ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த சால்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் பண்ணேன். எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. சால்னா பண்ணுறதுக்காக ஒரு 4 to 10 வீடியோஸ் கிட்ட நான் பார்த்துருப்பேன். எப்படி பண்ணுறது, எம்டி சால்னா எப்படி பண்ணுறது எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணி நானே ஒன்று கண்டுபிடிச்சி எதையோ அரைச்சி ஊற்றி பண்ணேன். பட் அது அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. பிரியாணிக்கும் சரி புலாவுக்கும் சரி ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டைம் நான் தனியாக வீடியோ எடுக்கிறேன். அண்ட் இதே டேஸ்ட் அங்கே வருமானு தெரில. அன்றைக்கி சூப்பராக வந்துருந்தது. அண்ட் பக்கத்தில் அந்த டிபார்ட்மெண்ட்டும் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு நாங்கள் ஃப்ரைக்குள்ளே இறங்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து மஷ்ரூம் ஃப்ரை பண்ணியாச்சு.
வெஜ்ஜுக்கு முடிச்சிடலாம். மஷ்ரூம் தான் வந்து கொஞ்சம் அந்த பேஸ்ட்டோட கோட் ஆகாதனால இப்படி தனித்தனியாக மாறிடுச்சு. சிக்கன் மாதிரி பர்ஃபெக்டாக வரலனாலும் மஷ்ரூமோட டேஸ்ட் இருக்குது, பட் அந்த ஃப்ரை நீட்டாக வரல. சிக்கன் ஃப்ரையும் பண்ணி முடிச்சாச்சு. அங்கே பாருங்கள் சைடில் வந்து வெங்காய ரைத்தாவும் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஸோ அப்படியே ஒரு ஃபுல் கோர்ஸ் மீலுன்னு சொல்லலாம். சிக்கன் பிரியாணி, ரைத்தா, பிரெட் அல்வா, பாயில்டு எக்கு, அதுக்கப்புறம் புலாவு, சால்னா எல்லாமே பண்ணி அப்படியே இலையே ஃபுல்லாக நிரம்பி இருந்தது. அண்ட் இதில் வந்து லாஸ்ட்டாக எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சின்ன ஒரு பீடா தான் மிக்ஸ் ஆகுது. அந்த பீடா வந்து மட்டும் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இதை முடிச்சிருப்போம் சவுத் இந்தியன் மீலை. ஸோ இன்றைக்கி வந்து இலையும் அவைலபிளாக இருந்துச்சு, அதனால் இலையும் வாங்கிட்டு வந்து ஸோ இதுதான் எங்கள் பிளேட்டு, வெஜ் பிளேட்டு அண்ட் நான்வெஜ் பிளேட்டு இப்படி தான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். லைக் நாங்கள் வந்து இவ்வளோ குக்கிங்கில் டெவலப் ஆகிருக்கோம்னு நினைக்கும் போது எங்களுக்கே ஷாக்கிங்காக இருந்தது. நாங்களும் ஒரு ஸ்டார்டிங்கில் வெந்நி வச்சு நூடுல்ஸ் வச்சு அப்புறம் தோசை ஊற்றி பழகினது இவ்வளோ தூரம் வந்திருக்கே அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கே வந்து ஒரு ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. அண்ட் எல்லாத்தோட டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருந்தது. சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் 65, சிக்கன் பிரியாணி, பிரெட் அல்வா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பிரெட் அல்வாவில் நெய் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு, அதனால் அது மட்டும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். பிரியாணி வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நாங்கள் அந்த ஸ்மெல் மட்டும் கெஸ் பண்ணேன்னா அது பிரியாணி கொஞ்சம் பிடிச்சிருக்கோம், அதையும் கேட்ச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வட்டமாக உட்காந்து சாப்பிட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக ஜாலியாக இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் பைட் எடுத்து வைக்கும்போது. அண்ட் தேங்க்யூ கைஸ்.